ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் நியூ ஓட்டர் ஐடி கார்டு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி அதுக்கான பிவிசி கார்டை எப்படி போஸ்ட் மூலிமா வாங்குறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு இன்னும் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி இன்னும் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ண தெரியாமல் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்திடுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச்சிங்கில் NBSBன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வெப்சைட்டே பார்த்தீங்கன்னா www.nbsb.in சொல்லியிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் 5 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் கிளிக்கர்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த வெப்சைட் மூலிமா தான் நம்ம ஓட்டர் ஐடி அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். அப்படி இன்கேஸ் இல்லை அப்படின்னா இதில் மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் சிங்கப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ அதெல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு கொஞ்சம் கேரக்டரிக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னா மட்டும்தான் இதில் பாஸ்வேர்டே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பாஸ்வேர்டு எல்லாம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இந்த வெப்சைட்டில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் இல்லைன்னா மெயில் அட்ரஸு இல்லைன்னா ஓட்டர் ஐடி இந்த மூணில் ஏதோ ஒன்று என்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்ததாக பாஸ்வேர்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு ரிக்வெஸ்ட் OTP ஆப்ஷனை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே என்ட்ரு பண்ணதுக்கப்புறமேட்டு ரிக்வெஸ்ட் OTPங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் ஆகும். அதாவது ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு. ஸோ அந்த OTP கரெக்டாக பார்த்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ OTP என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை அண்ட் லாகின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ரீடைரக்ட் ஆகி இந்த ஒரு பேஜை ஓப்பன் ஆகும். ஸோ ஆல்ரெடி நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுனால மேலே என்னோடய நேம் வந்துருச்சு. நான் என்ன நேம் கொடுத்து க்ரியேட் பண்ணணும். ஸோ நீங்களும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் இதில் ஓட்டர் ஐடி கார்டு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நியூவாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபில் ஃபார்ம் 6ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஓட்டர் ஐடி கார்டு நியூவாக அப்ளை பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் ஓட்டர் ஐடி கார்டில் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இதில் ஃபில் ஃபார்ம் 8ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணி கரெக்ஷனும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி கரெக்ஷன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஒரு நியூ ஓட்டர் ஐடி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபில் ஃபார்ம் 6ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் 6க்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் 1 by 1 என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டாக ஸ்டேட் கேட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே தமிழ்நாடாக தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் பாண்டிச்சேரியாக இருந்தால் பாண்டிச்சேரி கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக டிஸ்ட்ரிக் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட தொகுதி என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு தெரியலைன்னா யாராச்சும் தெரிஞ்சவங்க மூலிமா கேட்டு நீங்கள் தொகுதி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு 6 ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் யாருக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேம் நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் முருகன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன்னு வைங்களேன். இப்போ நான் முருகன்னு டைப் பண்ணிட்டேன்னா அதுக்கு கீழேயே தமிழ் லாங்குவேஜில் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் ஆயிரும். இன்கேஸ் தமிழ் நேம் உங்களுக்கு கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தமிழ் கீபோர்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் தமிழில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி கரெக்ஷன் இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை இன்பில்டாக பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்லேயே தமிழ் கீபோர்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு தமிழில் கரெக்டாக நேமை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷோர் நேம் கொடுத்துருப்பாங்க. அது உங்களோட விருப்பம் தான். என்ட்ரு பண்ணுறதுனா பண்ணலாம், அப்படி இல்லைன்னா தேவையில்லை. அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா யாருக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கரெக்டாக எடுத்துக்கணும். ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.5 cmலேருந்து 3.5 cmக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோவோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 MBக்குள்ளே தான் இருக்கணும். இந்த ஒரு ஃபார்மேட்டில் மட்டும் இருந்தால் தான் எடுத்துக்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோவை கரெக்டாக க்ராப் பண்ணி ஒருவேளை சப்போஸ் உங்களோட மொபைலில் கிளாரிட்டியாக ரொம்ப எடுத்திருப்பீங்க, MP அதிகமாக இருந்துச்சுன்னா கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை கரெக்டாக அந்த சைஸில் வச்சுக்கோங்க. இதில் சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு டன்னுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும்.
இதில் வந்து நீங்கள் ஜூம் அவுட் ஜூம் இன் வந்து பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணுறதுனாலும் கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதில் சேவுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஃபேஸ் டிடெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இது ஓகேங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அடுத்ததான் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆதார் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கீழே வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதர்ஸ் யாராக வேணாலும் இருக்கலாம். அடுத்தது ஹஸ்பண்டு ஒய்ஃப் இந்த மாதிரி வந்து இருக்கும். இல்லைன்னா இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இதில் வந்து நான் ஃபாதர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே வந்து அவங்களோட நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. சேம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் உங்களோட நேம் எப்படி என்ட்ரு பண்ணீங்களோ அதே மாதிரி தான் தமிழில் வந்து நீங்கள் மேலே இங்கிலீஷில் டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகி தமிழ் லாங்குவேஜுக்கு வந்துடும். இன்கேஸ் வந்து கரெக்ஷன் இருந்தால் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கீபோர்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தமிழில் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஷோர் நேம் வந்து இதுலேயுமே இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டி ஆப்ஷனுக்கு வந்துடுவீங்க. ஸோ டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் மொபைல் நம்பர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் செல்ஃபுங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மொபைல் நம்பரை. ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஒரு மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை கரெக்டாக பார்த்து வெரிஃபிங்கிற ஆப்ஷனை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வெரிஃபிகேஷன் ஆகிரும். க்ரீன் கலரில் வந்து காட்டும். ஸோ அடுத்ததாக வந்து மெயில் அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லை. நீங்கள் கொடுக்குறதுனா கொடுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை, ஆப்ஷனல் தான். அடுத்ததாக நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆதார் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ஆதார் நம்பரை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது யாருக்கு வந்து ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட ஆதார் நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இதில் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஃப்ல உங்களுக்கு ஜெண்டர் கேட்டிருப்பாங்க. மேல் ஆர் ஃபீமேல் இல்லை தேர்ட் ஜெண்டர், இந்த மூணில் எந்த ஆப்ஷனோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் ஏதாச்சும் சர்டிஃபிகேட்டில் இருக்கிறத கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஆதார் கார்டில் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி கொடுங்க. ஸோ ஆதார் கார்டோட ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்டிஃபிகேட் மூலிமா நீங்கள் என்ட்ரு பண்ணுறீங்கன்னா சர்டிஃபிகேட் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஆதார் கார்டில் இருக்கிறத வந்து கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆதார் கார்டை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வந்து கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறமேட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த டேட் ஆஃப் பர்த் இருக்கிற மாதிரி ப்ரூஃபாக ஏதாச்சும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஆதார் கார்டுனா செலக்ட் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதை கிளிக் பண்ணி ஆதார் கார்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃபாக வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 MBக்குள்ளே இருக்கணும். ஜேபிஜே, PNG, PDF இந்த ஒரு 3 மெத்தட் மூலிமா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் கரெக்டாக கம்ப்ரஸ் பண்ணி 2 MBக்குள்ளே வந்து ஆதார் கார்டு கொடுக்குறீங்கன்னா ஆதார் கார்டை வந்து கரெக்டாக கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல் கொடுத்து மீடியாவிலேருந்து வந்து இதில் கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெசென்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன லொக்கேஷனில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸை வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. இதில் ஹவுஸ் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்பார்ட்மெண்ட் நம்பர் இருந்துச்சுன்னா அதுவுமே நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ மேலே நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகிரும். இன்கேஸ் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் தமிழில் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ஸ்ட்ரீட் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரீட், ஏரியா இல்லை லொக்கேஷன், அது நீங்கள் என்ன ஸ்ட்ரீட்டோ அதை வந்து கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வில்லேஜ் ஆர் டவுன் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வில்லேஜாக இருந்தால் வில்லேஜ் கொடுத்துக்கோங்க, இல்லை டவுனாக இருந்தால் டவுன் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக போஸ்ட் ஆஃபீஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் லொக்கேஷனில் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து என்ன லொக்கேஷனில் இருக்கோ அதை வந்து நீங்கள் அந்த ஊரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களோட பின்கோடு வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட தாலுக்கா என்னவோ அதை வந்து டைப் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணும்போது கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் ஆகிரும். அடுத்ததாக வந்து டிஸ்ட்ரிக் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக் என்னவோ அதை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் அட்ரஸ் என்ட்ரு பண்ணதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆதார் கார்டை பார்த்து அதில் இருக்கிற அட்ரஸ் கொடுத்துருந்தீங்கன்னா ஆதார் கார்டை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் செலக்ட் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணுறீங்களோ அதில் சில ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி. ஸோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூஸ் ஃபைல் கொடுத்துருப்பாங்க. சேம் அதே மாதிரி தான் 2 MBக்குள்ளே இருக்கணும். ஜேபிஜே, PNG, PDF இந்த ஒரு 3 மெத்தட் மூலிமா நீங்கள் வந்து இதில் சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு மீடியாவில் போய்ட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்ததாக கேட்டகரின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசபிலிட்டி பேஷண்டான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா
நீங்கள் வந்து உடல் ஊனமற்றவராக இருந்தால் எஸ்ஸுங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நோங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராச்சோட டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் அப்பா வந்து இந்த லொக்கேஷனில் போயிட்டு ஓட்டு போடுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணாலும் அதே லொக்கேஷனில் நீங்களும் வந்து ஓட்டு போடுற மாதிரி வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா அதே லொக்கேஷனில் வர மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எந்த இடத்துல போடுறாங்களோ அந்த லொக்கேஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களோட நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் வித் அப்ளிகண்ட், அதாவது இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து என்ன ஆகுது அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக்ளரேஷன்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு ஆப்ஷன் வரும். இதில் வந்து வில்லேஜ் ஆர் டவுன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருப்பாங்க, அதுவுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மந்த் அண்ட் இயர் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன மந்த் இயரோ அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிடுங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பிளேஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த பிளேஸுங்கிற இடத்துல ஒரு சிலருக்கு வந்து உங்களோட லொக்கேஷனே கொடுக்கும்போது எடுத்துக்காது. ஸோ அதனால் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்து டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும். ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைனல் ஸ்டெப்பாக உங்களுக்கு கேப்சா என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் என்ன கேப்சா கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து ப்ரிவியூ அண்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இந்த ஃபார்மேட் இருக்கும். ஸோ நீங்கள் என்ட்ரு பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு ஒன்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வந்து ராங்காக இருந்துச்சுன்னா அதை வந்து எடிட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே செக் பண்ணதுக்கப்புறம் சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப எஸ்ஆர் நோ வந்து கேட்கும். எஸ்ஸுங்கிறது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஒரு நம்பரை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு தான் நம்மளோட ஓட்டர் ஐடி லொக்கேஷனை வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதாவது அப்ரூவ் ஆயிருச்சா இல்லை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா, ஸோ என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு நம்ம வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் கொடுத்த லொக்கேஷனுக்கே பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி வந்து போஸ்ட் மூலிமா வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் நியூ ஓட்டர் ஐடி கார்டு எப்படி ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணி போஸ்ட் மூலிமா வாங்குறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க வந்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு இன்னும் ஓட்டர் ஐடி கார்டே அப்ளை பண்ணாமல் இருந்தாங்கன்னா, ஸோ ஓட்டர் ஐடி கார்டுங்கிறது ரொம்பவே முக்கியமானது. ஸோ அவங்க வந்து அப்ளை பண்ண சொல்லி இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தெரியப்படுத்திடுங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்னும் நம்ம சேனலோட சோசியல் மீடியாவில் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இன்னும் நம்ம சேனலோட வீடியோஸ்லாம் செக் பண்ணலின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.